கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ரஜினி சார் நடிச்ச திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து ரஜினி சாரோட ரசிகர் மத்தியிலும் சரி, தமிழ் சினிமா ரசிகர் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. ரூ. 1000 கோடி கலெக்ஷன் வந்து மொத வாட்டி எடுக்கும் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷனை நம்மளும் உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி அதை எதிர்பார்த்துட்டு இருக்குது. யாரோ ஒருத்தங்க மூலமா வந்தாகணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஒரு அப்டேட்னா, கூலி திரைப்படத்தில் வந்து ரஜினி சாரோட விண்டேஜ் லுக் வந்து ஒன்று ரீடைன் செய்யப்பட்டிருக்கு. எப்படி ஜெயிலர் படத்தில் வந்து அந்த ஜெயில் சீக்வன்ஸில் வந்து ரஜினி சாரோடைய அந்த பழைய 3 முகம் படத்துடைய அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, அந்த மீஸ் அதெல்லாம். ஸோ அதே மாதிரி கூலி திரைப்படத்தில் பழைய படம் ஆகிய தளபதி படமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான படம் இந்த தீ அப்படிங்கிற படம், அந்த படத்தில் தான் வந்து ரஜினி சார் அந்த பேட்செல்லாம் குத்திட்டு ஒரு கூலியாக வந்து நடிச்சிருப்பாரு. ரொம்ப அற்புதமான படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அது வந்து ஹிந்தியில் அந்த திரைப்படத்தை வந்து ரீமேக் பண்ணி அமிதாப் பச்சன் சார் நடித்த படத்தை வந்து ரஜினி சார் வந்து நடிச்சிருப்பாரு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாரு. அது கிளைமேக்ஸ் சீனில் அந்த இது இருக்கு இல்லைங்க, கோயிலில் போயிட்டு வந்து இந்த சாமிகிட்ட பேசுகிற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த சொடக்கு போட்டு சாமிகிட்ட பேசுகிற அந்த சீக்வன்ஸ்லாம் நான் பார்த்து பயங்கரமாக வந்து ரசிச்சிருக்கேன். ஸோ அந்த படத்துடைய அந்த லுக்கு வந்து செம்ம பயங்கரமாக இருப்பார். இவர் வந்து ஒரு பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஆவார் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்லாம் வரும். பழைய பாலாஜி சார் இருப்பார், அவர் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாப்புல. இலங்கை சார்ந்தவங்களும் இவங்களும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் ரொம்ப அற்புதமான படம். அந்த லுக்கு வந்து கூலி திரைப்படத்தில் ரீடைன் செய்யப்பட்டிருக்கு. ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் வந்து அந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அது எந்தளவுக்கு உண்மை பொய்யெல்லாம் நமக்கு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆக ரஜினி சாருடைய கூலி திரைப்படத்தில் அவருடைய விண்டேஜ் லுக் வந்து ஒன்று பயன்படுத்தப்படுது. அந்த டிஸ்கோ அப்படிங்கிற அந்த பாடல் பயன்படுத்தப்படுது. அந்த பாடல் எந்த இடத்துல பயன்படுத்தப்படுது, குறிப்பாக வந்து அந்த பூஜா ஹெக்டே வந்து ஆடுற அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி கேட்டாங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது. பூஜா ஹெக்டே என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டாக இருக்கும், கொஞ்சம் என்ஜாயபிளான பாட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் காமிக்கல் சம்மந்தப்பட்ட பாட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த விண்டேஜ் சாங்குக்காக தான் பூஜா ஹெக்டே ஆடுறதுக்காக பயன்படுத்தப்படுறாங்களா அப்படிங்கிறத ஒரு யோசனை இருக்குது. அப்படி இருந்தால் அது இன்னும் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா பயங்கரமான ஒரு ரீச் இருக்கும். ஏன்னா இப்போ விண்டேஜ் சாங்ஸை வந்து பயன்படுத்துறது ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. ஆனால் அந்த சாங்கை பயன்படுத்துகிற விதத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அதாவது பூஜா ஹெக்டே மாதிரி வந்து இப்போது சைமல்டேனியஸாக ஜனநாயகன் படம் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கூட்டம். அதுவும் வந்து ஒரு பழைய பாட்டாக இருந்து அது ரஜினி சாரோட மிக ஐகானிக்கான ஒரு பாட்டாக இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் மிகப்பெரிய ரீச் இருக்கும். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய லேயர் இருக்குது. அதே மாதிரி 37 வருஷத்துக்கு பிறகு சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் 2 பேரும் சேர்ந்து வந்து நடிக்கிற அந்த ஃபேஸ் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பிடிஎஸ் வீடியோ ஒன்று விட்டாங்களா, அதில் வந்து வந்திருந்தது. அதுவும் பெரிய எதிர்பார்ப்பு வந்து கூட்டியிருக்கு. நான் வந்து மிஸ்டர் பாரத் படத்துடைய மிகப்பெரிய ரசிகன். அதில் வந்து ரஜினி சாருக்கும் சத்யராஜ் சாருக்கும் இடைப்பட்ட அந்த போட்டியை வந்து ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இடைப்பட்ட அந்த போட்டி, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அந்த சண்டைகள் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த மைண்ட் கேம் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதோடைய அந்த பாடி லாங்குவேஜ் 2 பேரும் என்னமாக்கன்னு சௌக்கியமா அப்படிங்கிற பாட்டாக இருக்கட்டும், அது 2 பேரும் வந்து பேசிட்டு விதமாக இருக்கட்டும். இதில் வந்து ரஜினி சாருடைய நண்பனாக தான் வந்து சத்யராஜ் சார் வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி கேரக்டராக தான் அவர் செலக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது வந்து எப்படிப்பட்ட ஒரு விதத்தில் வந்து காட்டப்படுது. அவருடைய லுக்கு வந்து அந்த 100ஆவது நாள் படத்துடைய அந்த லுக்கையும் இந்த கட்டப்பா லுக்கெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்காப்புல. ஆள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காப்புல. பார்த்தோம் ரஜினி சார் மாதிரியே அவரும் பிளைன் ஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் இருக்குது. எல்லோரும் ஒரே கேங்கில் இருந்து வந்த ஆட்களாக தான் காட்டப்படுது. ஸோ எந்த மாதிரியான அவங்க 2 பேர்த்துக்கான அந்த ஃபேஸ் ஆஃப் சீக்வன்ஸ் எப்படி உருவாக்கப்படுது, ரஜினி சார் வந்து எதுக்கு வந்து இது எப்படின்னா ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்து அதுலேருந்து மீண்டு வர மாதிரியான ஒரு காட்சிகள் வருதா, இப்படி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து அந்த பிடிஎஸ் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், நிறைய சண்டை காட்சிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ரஜினி சார் வந்து அந்த 2 கத்தியை வச்சுக்கிட்டு அந்த கொடுக்குற அந்த போஸெல்லாம் பார்க்கும்போது தியேட்டரில் வந்து பயங்கரமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்குது. இப்போதைக்கு இருக்கிற ஆடியன்ஸ், இப்போ இந்த 2K கிட்ஸுக்கு வந்து வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வயலன்ஸை வந்து எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து எல்லா வயலன்ஸ் படங்களும் பெரிய அளவுக்கு வந்து ஓடப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் கூட எப்படி சொல்கிறேன்னா, வயலன்ஸை காட்டலாம், அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். அதையும் ரசிக்கும்படியாக காட்டினா தான் வந்து மக்கள் பார்ப்பாங்க. இப்போ ஜான்விக்னு ஒரு படம் வந்துருக்கு இங்கிலீஷ்லேன்னு வச்சுங்களேன். அந்த படம் ஃபுல்லாக சுட்டு தள்ளுறாரு, வெட்டி தள்ளுறாரு, குத்தி தள்ளுறாரு. ஆனால் அது எவ்வளோ அட்ராக்டிவாக கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க, இந்த ஃபைட் கோரியோகிராஃபின்னு சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தா அதை ரசிக்கிற தன்மைக்குள்ளே இந்த 2K கிட்ஸ்லாம் வரப்போகிறாங்க. ஸோ கூலி திரைப்படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்தளவுக்கு அற்புதமாக வந்து கோரியோகிராஃபி பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். லுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. தலைவரை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தளபதி படத்தில் வர மாதிரி அந்த லுக்கில் வந்து ஒரு சீக்வன்ஸில் காட்டிட்டாலே, அதாவது நம்ம ஒரு
நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, அந்த துறைமுகத்து பக்கத்தில் வந்து ரஜினி சார் நிற்கும் போது அப்படியே அந்த தளபதி ஃபேஸ்லேருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகி வர மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் மட்டும் படத்தில் வந்து உண்மையாக மாறி இருந்தால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம், அதை விட மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டான விஷயம். படத்துக்கான பூஸ்ட் எதுவுமே கிடையாது. ரஜினி சாருடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு சீக்வன்ஸ் படத்தில் வந்து ஒரு 2-3 காட்சிகள் வந்து ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா அது அந்த பீக்கே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட ரசிகர்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியலாக உருவாக்கிடும். அவங்க அதுக்கப்புறம் மேனுவல் ப்ரொமோட்டிங் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது சன் பிக்சர்ஸ் பண்ணுறதை விட டபுள் மடங்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஒரே ஒரு விஷயம் என்ன தேவைன்னா அந்த அவுட்புட் தான் தேவை. அது எப்படி சொல்கிறேன்னா, படத்துக்குள்ளே இருந்து அந்த அட்ராக்ஷன் தான் தேவை. ஒரு அற்புதமான ஒரு சீக்வன்ஸு, ஒரு ஃபைட்டு காட்சி, அதாவது ஜெயிலர் படத்தில் வர அந்த இன்ட்ரோல் மாதிரி கிளைமேக்ஸ், ஜெயிலர் படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸில் இந்த 3 பேர் சேர்ந்து வருகின்ற காட்சிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சீக்வன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ரீச் இருக்கும். தீ படத்துடைய லுக்கை வந்து இந்த படத்தில் ரீட்டைன் பண்ணாங்கன்னா, அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தீ படத்தில் ரஜினி சார் வந்து அந்த பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பிடி வந்து படம் ஃபுல்லாக அடிச்சிட்ருப்பார். ஸோ அந்த ரஜினி சார் அந்த பிடி லுக்லாம் வந்து காட்டினாங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். அதுவும் டிஏஜிங்லாம் பண்ணி காட்டினாங்க. டிஏஜிங் ஷாட் இருக்கிறத வந்து படத்தில் ஆல்ரெடி காட்டியிருந்தாங்க பிடிஎஸ் வீடியோவில். ஸோ அந்த காட்சியில் வந்து அப்படி காட்டுறாங்கன்னா அது வேறு லெவல் சம்பவமாக இருக்கும் தேட்டரில், அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. இதெல்லாம் நமக்கு வந்து பொதுவாக தோணுன விஷயம். ஸோ இந்த 1000 கோடி சமாச்சாரம் இருக்கு இல்லைங்க, அதுக்கு இன்னும் நிறைய இன்புட் வந்து கிடச்சிட்ருக்குது. படத்தை என்ன மாதிரியான ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு தோணுன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீ படத்துடைய லுக்கை, தளபதி படத்துடைய லுக்கை வந்து கூலி படத்தில் வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத வந்து ஒரு டிஸ்கஷன் உருவாகிருக்கு சோஷியல் மீடியாவில். அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசும். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.